அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அழகான வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் ஒரு அம்மாவும் பையனும் வாழ்ந்து வந்தாங்க. அவனுக்கு அப்பா கிடையாது. எல்லாமே அவன் அம்மா தான். அம்மா தான் பையன் மேலே உயிராக இருந்தாங்க. அதே மாதிரி பையனும் தான் அம்மா மேலே உயிராக இருந்தாங்க. 2 பேருக்கு 2 பேர் மட்டும்தான். அவங்க வேறு யாரையுமே அவங்க கூட சேர்த்துக்கல. அம்மா வீட்டு வேலையும் பார்த்துட்டு வேலைக்கு போய் தான் பையனை பார்த்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள், தம்பி, நீ நல்லா படிக்கணும். நீ படித்தாதான் நாளைக்கு நம்ம பெரிய இடத்துக்கு போக முடியும். நீ தான் என் உலகம், புரிஞ்சுக்கோ. உனக்காக அம்மா என்ன வேணாலும் செய்வேன். இன்றைக்கி உனக்கு பிடிச்ச தோசை சுட்டு உனக்கு அம்மா சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். நீ நல்லபடியாக போய் டியூஷன் போய் படிச்சுட்டு வா, சரியா? அம்மாக்காக நல்லா படிக்கணும். அதை மட்டும் நீ எப்போவும் விட்டுறக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு அம்மா போய் தோசை சுட போயாச்சு. பையனுக்கு பிடிச்ச சிக்கன் கிரேவியை அம்மா ரொம்ப பாசத்தோடையும் நேசத்தோடையும் செய்ய ஆரம்பித்தாச்சு. சமைக்கும்போது எப்போவுமே அவங்க அம்மா மனசில் நிறைய கனவு இருக்கும். ஒரு நாள் நம்ம பையன் படித்து பெரிய ஆளாக வருவான். அன்னைக்கு நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். நம்ம பையன்தான் நம்ம உலகம். அவனை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது படிக்க வச்சிடணும். நமக்கு உடம்பு சரியில்லைங்கிறத அவன்கிட்ட நம்ம எப்போவுமே சொல்லக்கூடாது. அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டாங்க. டியூஷன் போயிட்டு நைட்டு போல் பையன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தோடனே, என்னடா நல்லா படிச்சியா? உனக்கு எதுவும் புரியலன்னா சொல்லு. தனித்தனி சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனி டியூஷன் வச்சுக்கலாம், சரியா? சரி, இப்போ வா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டு போயிட்டாங்க. சிக்கன் கிரேவி தோசையை பார்த்த உடனே அவன் எதுவுமே பேசலை. அவன் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்து அம்மாவும் தோசையும் கிரேவியும் வச்சு அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பையன் மனசில் நினச்சான், அம்மா அழகாக சமைக்காங்க, பெசாட்டி நம்ம ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அதுக்கு நமக்கு கொஞ்சம் பைசா தான் வேணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே சாப்பிட்டான். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அம்மா போய் படுத்துட்டாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனாலும் எதுவும் கண்டுக்கல. அம்மா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்லா படிப்பேம்மா. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்கம்மா. மாவு பார்த்தேம்மா, இன்னைக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு. மணி 8 தான் ஆகுது. நான் இப்போவே போய் மாவு அரைச்சி வச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு காலையில் அதை எடுத்து சாப்பிட கரெக்டாக இருக்கும். நீங்கள் காலையில் வீட்டையும் பார்த்துட்டு வேலைக்கும் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரைக்கிற பையை எடுத்துட்டு ரோட்டுக்கு போக ஆரம்பித்தான். கொஞ்ச தூரம் போனதும் சரியான அடமழை. இருந்தாலும் என்ன பண்ண, வந்துட்டோமே, மாவு அரைச்சிருவோம் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வேகமாக நடக்க ஆரம்பித்தான். திடீர்னு ஒரு புயல் அவனை சுற்றி சுற்றி வர்றதை அவன் பார்த்தான். என்ன இந்த புயல் நம்மளை சுற்றி சுற்றி வருதுன்னு பார்த்தா அவன் கையில் உள்ள பையை பிடுங்கின உடனே அவன் கேட்டான், யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி பண்ண? எங்கள் மாவு பையை கொடு ப்ளீஸ், தயவு செய்து கொடுத்துரு. அதை வச்சு தான் நாளைக்கு காலையில் நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிடணும். வேறு மாவு கிடையாது, தயவு செய்து கொடுத்துருன்னு அந்த பேய்கிட்ட கேட்டான். ஆனால் அந்த பேயோ எதுவுமே பேசாமல் அங்கேருந்து அந்த பேக் எடுத்துகிட்டு பறந்து போச்சு. அவனும் ரொம்ப கேட்டு பார்த்தான். ஆனால் அந்த பேய் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாமல் ஒன்றுமே தெரியாத பையன் மாதிரி வந்து அம்மா கிட்ட நைஸ் போல் படுத்து தூங்கிட்டான். நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே வேலையாக போய் அந்த பேய்கிட்ட போய் நம்ம பையை பிடுங்கணும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே படுத்தான். அடுத்த நாள் காலையிலையும் விடிஞ்சிச்சு. அது ரொம்ப அழகாக விடிஞ்சிச்சு. ஏன்னா ரகுவுக்கு பறவைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா எந்திரிக்கிற முன்னாடியே அவன் எந்திரிச்சு வேகமாக வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பித்தான். எப்படியாவது இன்றைக்கி அந்த பேய் வீட்டை கண்டுபிடிச்சி அந்த மாவை வாங்கியே ஆகணும். ஏன்னா அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வீட்டு வேலை செஞ்சு எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வாங்கினது. தயவுசெய்து இந்த மாவு கிடச்சிடணும் அப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புனான். ஆனால் அந்த பேய் வீடு எங்கே இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. அதனால் நேற்று எங்கே பார்த்தானோ அந்த ரோட்டுக்கே அவன் நடக்க ஆரம்பித்தான். அங்கேருந்து போய் கொஞ்சம் தூரம் பார்த்தா ஒரு பேய் வீடு மாதிரி ஒரு வீடு இருந்துச்சு. ஒருவேளை அந்த வீட்டில் தான் இருக்குன்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அங்கேருந்து வேகமாக அந்த இருட்டில் அடைஞ்ச வீட்டுக்கு போக ஆரம்பித்தான். மெதுவாக அந்த வீட்டு வாசலுக்கும் போக ஆரம்பித்தான். எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமாக போய் அந்த பேய் வீட்டு வாசலை தட்ட ஆரம்பித்தான். ஆனால் இது அந்த பேய் வீடு இல்லை, அந்த பேய்களோட தலைவர் வீடு. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தலைவர் பின்னாடி இருந்து யாரோ நம்மளை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அடியில் தூங்கிட்டு இருந்தவங்க மெதுவாக மேலே எந்திரிச்சு வர ஆரம்பித்தாங்க. அவங்க வர்றதே ரொம்ப டெரராக ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அங்கேருந்து மெதுவாக எந்திரிச்சு நடந்து வீட்டு முன்னாடி போக ஆரம்பித்தாங்க. யார் நம்மளை இவ்வளோ தைரியமாக கூப்பிடுறதுன்னு நினச்சி வேகமாக வந்து, யார் நம்மளை கூப்பிடுறா, அதை பார்த்தே ஆகணும்னு அங்கேருந்து ரொம்ப வேகமாக வந்தாங்க. வந்து பார்த்தா அது ஒரு சின்ன பையன். அதை பார்த்தா அவர்,
யார் இந்த சின்ன பையன் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த பையனும் நீ யாரு? என்னோட பேக்கை கொடு. நேற்று உங்களோட தங்கச்சி தான் என்னோட பேக்கை எடுத்துகிட்டு போயிட்டா. என்னோட மாவு பையை எடுத்துகிட்டு போயிட்டா. அது இருந்தால் தான் இன்னைக்கு சாப்பிட முடியும்னு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அதை கேட்ட பேய், ஏய் நீ கச்ச கச்சன்னு பேசிக்கிட்டே இருக்காத, நான் சொல்கிறது கேளு. நான் அதுக்கு பதிலாக உனக்கு வேற ஒன்று தரேன், அதை வாங்கிட்டு இங்கேருந்து போ சரியா? அது உனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு அழகான மாடை கொடுத்தாங்க. அந்த மாடு பல மடங்கும் அவங்க வீட்டில் பெருகும் சரியா? இதை நல்லா பார்த்துக்கோ. அவள் பேக் எடுத்துகிட்டு போனதுக்கு முன்னாடி தரமாட்டா. அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து பேய் வேகமாக எந்திச்சு பறந்து போயிடுச்சு. பறவைங்கன்னா ரொம்ப பிடிச்ச ரகு பறந்து போகிற பேயையும் பார்த்து ரசித்தான். அதுக்கப்புறம் அந்த மாட்டை கூட்டுட்டு அவன் வீட்டுக்கு மெதுவாக வந்த வழியே போக ஆரம்பித்தான். மாடு எங்கேயும் போகாமல் அவன் கூடயே வர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொன்னான். அம்மா, இப்படி நான் மாவு எடுத்து அரைக்கலாம்னு நினச்சேன். ஒரு பேய் கொண்டு போயிட்டுமா. அதுக்கு பதிலாக நான் அடுத்த நாள் காலையில் பேய் பார்த்தேன். அந்த பேயோட அண்ணன் பேய் தான் அந்த மாடு கொடுத்துச்சு. அவங்க சொன்ன மாதிரியே இது எவ்வளோ நிறைய பெருகிச்சு பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டமே இல்லைம்மா. நீங்கள் வேறு எந்த வீட்டுக்கு போயும் வேலை பார்க்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருந்தே மாட்டை பார்த்துக்கலாம். நான் நல்லா படித்து நல்லா அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அம்மா பையன் வாழ்க்கை போச்சு.